Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல waist jeans pant வந்து reusable ideas தான் பார்க்க போறீங்க. இது வந்து கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் friends. உங்களுக்கு thumbnail பார்க்கையில தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வாங்க இப்போ என்ன ரெடி பண்ணலாம், எப்படி ரெடி பண்ண போறோம், எதுக்காக இத ரெடி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன ரெடி பண்ண போறேன் அப்படிங்கறத சொல்லிறேன். நம்ம வீட்ல வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஸ்டாண்ட் அந்த மாதிரி வாங்கி வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வாங்கி தான் வைக்கணும்னு இல்லை, நம்ம வீட்லயே இதே மாதிரி வேஸ்ட்டாக இருக்க திங்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் இதுக்கு எடுத்துருக்கிறது வந்து டைனிங் டேபிள் மேலே நம்ம வந்து போடுற ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பழசாக போனால் நம்ம மாற்றிடுவோம்ல, அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கேன். சிலிண்டரோட அந்த பேஸ் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு இந்த ரவுண்ட் நம்ம கட் பண்ணணும். என்னோடய சப்பாத்தி வளர்கிற கட்டை வந்து அதுக்கு சரியாக இருக்கும். சிலிண்டருக்கு வந்து கொஞ்சமே எக்ஸஸாக இருக்கும், அதனால நான் அதை வந்து மெஷராக வச்சு கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களோட சிலிண்டரை அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதே மாதிரி ஏதாவது ஒரு மூடி அது போல் ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த ஷீட் கட் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி இப்போ வந்து நல்ல திக்கான ஜீன்ஸ் கிளாத்தில் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட இந்த உள்ளே கொடுக்குற இந்த பிளாஸ்டிக் இந்த ஷீட் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரைஸ் பேக் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ரைஸ் பேக் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு லேயர் வச்சுக்கோங்க. கீழே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜீன்ஸ் கிளாத் ஒரு லேயர் போட்டிருக்கோம், அது மேலே வந்து இந்த நம்ம கட் பண்ண இந்த பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே நம்ம இன்னொரு ஜீன்ஸ் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 3மே வச்சுட்டு பின் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து இது ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது, ஓரம் ஏதாவது கொடுக்கணும். ஸோ அதுக்காக வேஸ்ட்டாக இருக்கிற நான் சாரீலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட சைஸ் வந்து சொல்லிடுறேன். நீளம் வந்து எவ்வளோ வேணால் உங்களுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து வைக்கிறத பொறுத்து இல்லையா. ஸோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஓரங்களை ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்ட் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே என்ன டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங் அது எல்லாமே போட சொல்லியிருக்கீங்க. எல்லாமே நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ப்ளவுஸையே மெஷர் பண்ணி அப்படியும் தைப்பேன். அது இல்லாமல் நம்ம வந்து இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணுறதும் தைப்பேன். ஆனால் அதிகமாக நான் தைக்கிறது எனக்கு மட்டும்தான் தைச்சிப்பேன். ஸோ அதனால் என்னோடய ப்ளவுஸையே நான் ஈஸியாக மெஷர் பண்ணி டக்குன்னு கட் பண்ணி தைச்சிருவேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும், இது 2ல் இன்ச் டேப் வச்சு ஃபுல்லாக மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணுற மாதிரி வேணுமா, இல்லை ஈஸியாக ப்ளவுஸையே வச்சுட்டு பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அந்த மாதிரி வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் சீக்கிரமே உங்களுக்காக நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுறேன், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ. இப்போ நம்ம ஒரு ரவுண்டு வந்து ஓரங்களை ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போது சென்டரில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரவுண்டு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது மாதிரி ஃபுல்லாக ரவுண்ட் உங்களுக்கு எத்தனை சர்க்கிள் கிடைக்குதோ ஸோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த ரவுண்டு தான் போடணும்னு இல்லை, நம்ம வந்து கட்டமா இல்லை டைமண்ட் மாதிரி, ஸோ என்ன வேணுமோ உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்குள்ளே தையல் போட்டுக்கோங்க. ஸோ தையல் போட்டால் அழகாக இருக்கும். அதுக்காக ஒரு மேட் மெத்தடில் தான் நம்ம இப்போ இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை வந்து நம்ம ஃப்ளோரில் வச்சுட்டு நம்ம சிலிண்டர் இது மேலே தூக்கி வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா க்ரிப்பாக இருக்கும். இன்னொன்று நமக்கு அந்த துரு கரை படிது இல்லையா நம்மளோட டைல்ஸில், ஸோ அது வந்து ஆகாமல் இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து 2 சிலிண்டர் வச்சுருப்போம் இல்லையா, ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், இன்னொன்று வந்து சைடில் நம்ம வச்சுருப்போம், அது வந்து எமர்ஜென்சிக்காக. ஸோ அதை வைக்கிற இடத்துல கூட இந்த மேட்டை போட்டுட்டு நம்ம வந்து வைக்கலாம். நம்ம வாங்கி தான் வந்து யூஸ் பண்ணணும்னு இல்லை, நமக்கு தெரியும் நமக்கு வரும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம செய்கிற இந்த மாதிரி புதுமையான ஒரு விஷயங்களை வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க பார்த்துட்டு நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது ஸோ அவ்வளோ ஹாப்பி கிடைக்கும். அதை நான் வந்து நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன டிவைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வரைஞ்சிக்கிட்ட எல்லா சர்க்கிள்லேயுமே நம்ம வந்து தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிற நூலை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து வெளியில் கட் பண்ணி எடுக்காமல் அப்படியே வச்சு தைச்சதுனால ஸோ நூலெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ஓரங்களை ஃபினிஷ் பண்ணலாம். நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த கிளாத் இருக்குல்ல, அதை இப்படி மடிச்சுக்கோங்க.
இது நம்ம லேஸ் மாதிரி வச்சு தச்சிட்டு கூட ஃப்ரீல் மாதிரி வச்சு தச்சிட்டு கூட நம்ம இதில் வச்சு அட்டாச் பண்ணலாம். அதை விட இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம தையல் போட்டு அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் மடித்து விட்டுக்கிட்டே நம்ம தச்சிக்கிட்டே வந்தோன்னா அழகான ஃப்ரில் வந்து நமக்கு கிடச்சிரும். இது ஜீன்ஸ் கிளாத்தில் மட்டும்தான் பண்ணணுமா, வேறு எதுலேயுமே பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு கேட்டால் இல்லை. உங்கள்கிட்ட என்ன திக்கான கிளாத் இருக்குதோ ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இது ரெடி பண்ணலாம். இது போல் கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிட்டே தைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக அந்த லேஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். நீங்கள் மடிக்கிற லென்த் மட்டும் எந்த லெவலுக்கு மடிக்கிறீங்களோ அதே மாதிரி மடிச்சுட்டே வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண அந்த பாட் ஹோல்டர் வீடியோ கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எனக்குமே சென்ட் பண்ணிங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் எப்படி ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுறது அப்படின்ட்டு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ chellamtips@gmail.com அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிரும். நீங்கள் அனுப்பின ஒவ்வொரு ஃபோட்டோஸ் பார்க்கும்போதும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ அழகாக ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், எனக்கு தொடர்ந்து ஃபோட்டோஸ் அனுப்புங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தைச்சிட்டு வந்தாச்சு, ஓரளவுக்கு முடிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஃபினிஷ் பண்ணுற டைமில் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் தைச்சிட்டு வந்தாச்சு இல்லையா. ஸோ நம்ம தைச்ச இடத்துக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம மேலே வந்து ஒரு படிமான தையல் போடணும். இந்த மாதிரி நம்ம கையால் சரி பண்ணி விட்டுட்டு நம்ம அழகாக ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நம்ம எங்கேருந்து ஆரம்பிச்சோமோ அங்கேருந்தே தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும். இப்போ சேம் அதே மாதிரி தான் இந்த ஃபுல் சர்க்கிளுமே நம்ம தைக்கணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்குறது என்னென்னா, திக்கான கிளாத்து தைக்கும்போது ஊசி உடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறதுமே லேடிஸ் மிஷின் தான், சிங்கர் மிஷின் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து அவ்வளோவா ஊசி உடஞ்சதில்லை, நீங்கள் தான் பார்க்குறீங்கல்ல. ஸோ இப்போ நான் வந்து டபுள் ஜீன்ஸ் கிளாத் தான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஸ்லோவாக திக்காக நம்ம ஒரு இடத்த தைக்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்லோ பண்ணி தைச்சோம். இந்த மாதிரி மேடெலாம் ஏறும்போது நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஊசி அந்தளவுக்கு உடையாது. நம்ம திக்காக 4-5 கிளாத் தைக்க போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் ஊசி எந்த அளவுக்கு ஏறுறதுக்கு கஷ்டப்படுது அப்படின்ட்டு. அப்போங்க நம்ம அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தைச்சோம் அப்படின்னாக்கா ஈஸியாக தைச்சிடலாம். கண்டிப்பாக தைக்கலாம். இந்த மிஷினில் வந்து திக்கான கிளாத் எல்லாமே தைக்கலாம். நான் நிறைய தைச்சிருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக தைச்சோம் அப்படின்னாக்கா அழகாக தைக்கலாம். ஸோ இப்போ நம்ம தைச்சி முடிச்சாச்சு. அந்த இடத்துல நம்ம ஆரம்பித்து அந்த இடத்துல ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட இந்த மேட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம பெருசாக செஞ்சு கூட டோர்மேட்டாக யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கையில் அவ்வளோ அழகாக இருக்குது, ஈஸியாகவும் ரெடி பண்ணியாச்சு இல்லையா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா திக்காகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்துருக்க ஜீன்ஸ் கிளாத் நல்லா திக்காக இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மேட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சிலிண்டரை இது மேலே வச்சு பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு. ஸோ வாங்க. ஃப்ளோரில் இருக்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதை ஃப்ளோர் மேட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கிட்டு தைச்சோம் அப்படின்னாக்கா. இப்போ இது மேலே எம்டியாக இருக்கிற சிலிண்டரை தூக்கி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக இருக்க சிலிண்டர் என்னால் தூக்க முடியாது. ஸோ எம்டி சிலிண்டரை தூக்கி வச்சு காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், பார்க்கையில் அழகாக இருக்கும். நமக்கு வந்து அந்த ரஸ்ட் வந்து கீழே ஃபார்ம் ஆகாது சிலிண்டர் வைக்கிற இடத்துல. நம்ம வந்து எம்டி சிலிண்டர் கூட வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாக இருக்க சிலிண்டர் வைக்கிறதுக்கு கூட இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய ரிக்வஸ்டட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே நான் வந்து 1 by 1 வீடியோ போடுறேன், யாருமே கோச்சிக்காதீங்க. இதுவுமே கூட ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ தான். சிலிண்டர் வைக்கிற இடத்துல ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸ்டாண்ட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சிலிண்டர் வச்சோன்னா அது வீட்டு தாங்குமா என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து கிளாத்தில் ரெடி பண்ணியிருக்கேன், உள்ளுக்குள்ளே ஷீட் கொடுத்து. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.
சின்ன சின்ன ஹாப்பினஸ் வேணும், தையல் தெரியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.